ஹாய் கைஸ், இன்னைக்கு ஷார்ட்ஸில் எர்த்லி மாஸ்குலைன் வந்து எப்படி அவேக்கன் ஆகுறாங்க, டிவைன் மாஸ்குலைன் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு அவங்க லைஃப்பில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 ஸ்டேஜஸில் இது நடக்குது. யங் ஏஜில் இருக்கும்போது அவங்க தான் அவங்க ஃபேமிலி லைஃபோட பொறுப்பையே யங் ஏஜில் எடுத்துக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு ரிச் புவர் அப்படிங்கிறத தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் இனஃபாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இது யங் ஏஜ்லேருந்தே அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபேமிலியில் வந்து நம்ம நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்மளுக்கு அவங்க வந்து கொடுக்குற அளவுக்கும் ஃபேமிலிலையும் இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ அம்மானா அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி தானே கொடுப்பாங்க. ஸோ அம்மாவும் வந்து கொடுக்குற அளவுக்கு இல்லை. அம்மா தனியாக சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசு ஃபேமிலி போக மிச்சம் தான் குழந்தைக்கு கொடுக்க முடியும், பையனுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா டிவைன் அந்த எர்த்லி மாஸ்குலைன் சின்ன குழந்தையா இருக்காங்கல்ல, அதை குழந்தை இந்த சென்ஸ் ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கிற ஸ்டேஜ்லேயே ஒரு அடலசன்ஸ் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே வந்து ராங் ரூட்ல எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க எனர்ஜியை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திங்கிங்கே ப்ரொடக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம நம்ம எப்படி பெஸ்ட்டாக வர்றது, நம்மளே அதுக்கான பார்ட் டைம் பார்த்து காசு எப்படி சேர்க்கறது, ஸோ அந்த சேர்த்த காசில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட்ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் அவங்க எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களோட சக்ஸஸுக்காக இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறனால யார்கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என்னோட சக்ஸஸை நானே உருவாக்கிக்குவேன்னு கொண்டு வருவாங்க. ஓகேயா? இதெல்லாம் எங்கேஜ்லேருந்தே அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போது அவங்க வளர 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 காலேஜ் முடிக்கிறாங்க, கேம்பஸில் செலக்ட் ஆகுறாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்குது, இல்லை அவங்களே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சம்பாரித்து சேர்த்து வச்சு ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் என்டர்பிரனர் ஆகுறாங்க, ஒரு சிஓ ஆகுறாங்க, அத்தாரிட்டேட்டிவ்னஸ் வருது. ஸோ திஸ் ஆல் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ். அந்த மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகுறதுக்கு யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு அவேக்கனிங் நடந்துடும். அந்த யங் ஏஜ்லேயே நிறைய விஷயங்கள் அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கணுங்கிறனால நிறைய பீப்புளை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்க, அந்த பீப்புள் கொடுக்குற சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்க, அதே பீப்புள் கிட்ட இருந்தே காரியம் சாதிச்சுக்கிறதுக்கும் கற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் சைடில் ஹவு தே ஆர் பிகமிங் டிவைன் மாஸ்குலைன். அந்த அவேக்கனிங் எல்லாம் எப்படி நடக்குது, அவங்களுக்குள்ளேயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்தோம். ஆண் எப்பயுமே வந்து இந்த அவேக்கனிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் கற்றுக்குவான். பெண்ணு தான் அவளுக்குள்ள உணர்வுல இருந்து கற்றுக்குவா, பெண்ணு தான் உணர்வுக்குள்ள இருந்தே அவேக்கனிங் ஆவா. ஆண் புற சூழல்கள் மூலமாக ட்ரிகர் பண்ணப்பட்டு புற சூழல்களை கையாளுறதுக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இப்படி தான் அவன் அவேக்கனிங் ஆவான், இப்படி தான் அவன் டிரான்ஸ்ஃபார்மும் ஆவான். ஸோ ஆணுக்கு எல்லாமே மேட்ரிக்ஸில் இருந்து தான் சொல்லி கொடுக்கப்படும். அவனும் மேட்ரிக்ஸில் இருந்து தான் எல்லாமே கற்றுக்குவான். அவனோட எமோஷன்ஸுங்கிறது செகண்டரியாக தான் அவனுக்கு வருமே ஒழிய, ஃபஸ்ட்டு இனிஷியல் மேட்ரிக்ஸில் அவனை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், அவன் சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் தான் கற்றுக்குவான்.